அன்பான கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துகள். இன்று நாம் தியானிக்கப் போகும் மகத்தான திருத்தூதர் நம் இந்திய திருச்சபையின் விசுவாசத்தின் அடித்தளத்தை அமைத்தவராக போற்றப்படும் புனித தோமையார் ஆவார். நமது தமிழக மண்ணோடு, குறிப்பாக சென்னை மயிலாப்பூரோடு புனித தோமையாருக்கு ஒரு தனித்துவமான தொடர்பு உள்ளது. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் அவருடைய வீர சாட்சியை நினைவு கூர்ந்து இன்று வரை விசுவாசத்தில் வளர்ந்து வருகின்றனர். அவருடைய அழைப்பை பற்றி பார்ப்போம். தோமையார் ஒரு சாதாரண மீனவர் அல்ல. அவர் ஆண்டவர் இயேசுவால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 திருத்தூதர்களில் ஒருவர். CCC 551 முதல் 553 கூறுவது போல, இயேசு திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து திருச்சபையின் அஸ்திவாரமாக அமைத்தார். இது ஒரு பதவி அல்ல, ஒரு பொறுப்பு. இந்த கத்தோலிக்க மதம் என்பது ஒரு குடும்பம்தானே தவிர மதம் அல்ல. மதமாக இருந்தால் யார் வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் இந்த மதத்தில் சேர்ந்து கொள்ளலாம். அவர் அந்த மத நம்பிக்கையை நம்பினால் போதும். ஆனால் குடும்பத்தில் சேர்வது என்பது வேறு கதை. இந்த குடும்பத்தில் சேர வேண்டுமென்றால் அந்த குடும்பத் தலைவரோ குடும்பத் தலைவியோ யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உன்னை எங்கள் குடும்பத்தில் சேர்த்து கொள்கிறேன் என்று கூறி சேர்க்க வேண்டும். குடும்பத் தலைவரோ குடும்பத் தலைவியோ இல்லாத சமயத்தில் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுள் ஒருவர் அந்த தலைமை பொறுப்பை ஏற்று இந்த சேர்க்கும் சடங்கை செய்ய வேண்டும். எனவே அப்போஸ்தலர் மேல் மாடியில் குடியிருந்த நேரத்தில் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்த குடும்பத் தலைவியாகிய அன்னை மரியாள் அவ்விடத்தில் வீற்றிருக்கிறார். எனவே அந்த குடும்பத் தலைவியை தன்னுடைய தாயாக ஏற்று யாரெல்லாம் வாழ்த்து கூறுகிறார்களோ அவர்கள் எல்லாம் கடவுளின் குடும்பத்தில் சேர்க்கப்படுபவர். இந்த கடவுளின் குடும்பத்தில் சேர்க்கப்படுபவர் என்றால், ஒருவர் மீது தூய ஆவியானவர் இறங்கி அவர்களை தன் எதிர்கால அல்லது நிச்சயிக்கப்பட்ட குடும்பத்தினராக தூய ஆவியானவர் ஏற்றுக்கொள்வதை குறிக்கும் சொற்களாகும். எனவே அன்னை மரியாளை மேல் மாடியில் அமர்ந்திருந்த அனைவரும் கடவுளின் தாயாக ஏற்று வாழ்த்தியதும், இங்கே தூய ஆவியானவர் ஒளிநாக்கு வடிவில் வல்லமையோடு இறங்கினார். அதாவது அன்னை மரியாளை வாழ்த்தியதால் அன்னை மரியாளின் தலைமையில் உள்ள கடவுளின் குடும்பத்தை நேசிக்கும் நபர்கள் என்று காட்டி கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்தனர். நற்கருணையை நம்பும் திருச்சபையை மற்றும் கடவுளின் சந்ததியினராக மாற்றும் கோட்பாடுகள் கொண்ட திருச்சபையை மட்டுமே தூய ஆவியானவர் அன்று தோற்றுவித்தார். அதனால் அந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்ய திட்டமிட்டார்கள் என்றால், தூய ஆவி தங்களுக்குள் கொடுத்த தைரியத்தை மட்டும் காட்டி கடவுளின் குடும்பம் குறித்து போதிக்கும் சிலுவை நற்செய்தியை போதித்து ஆயிரக்கணக்கான நபர்களை கடவுளின் குடும்பத்தில் சேர்த்தார்கள். இந்த பணியை இந்தியாவிலும் செய்வதற்காக, அதாவது இந்திய மக்களுள் யாரெல்லாம் கடவுளின் குடும்பத்தில் சேர விரும்புகிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கடவுளின் குடும்பத்தில் சேர்த்துவிட இந்தியாவிற்கு வந்தார். இந்த பணியை செய்ய வேண்டுமென்றால் அந்த நபர் ஏற்கனவே கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்தவராக மட்டுமில்லாமல் கடவுள் சார்பாக மண்ணுலக மக்களோடு உடன்படிக்கை செய்ய அதிகாரத்தையும் பெற்றவராக இருக்க வேண்டும். இப்படியே கடவுளின் பிரதிநிதியாக அதிகாரம் இயேசுவால் கொடுக்கப்பட்ட
12 நபர்களுள் ஒருவர்தான் தோமா என்கிற தோமையார். எனவேதான் இது ஒரு பதவி அல்ல என்று பார்க்க வேண்டும். மாறாக இதை ஒரு குடும்ப பொறுப்புணர்வு என்று நாம் உணர வேண்டும். இயேசுவின் வாழ்வு, போதனை, மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றிற்கு சாட்சியாக இருப்பதே அவர்களின் பணி. பலர் தோமையாரை சந்தேகித்த தோமையார் என்று மட்டும் நினைக்கிறார்கள். ஆனால் விவிலியம் வேறொன்றை கூறுகிறது. இயேசு லாசரை உயிர்ப்பிக்க யூதேயாவிற்கு செல்ல முடிவு செய்த போது அங்கு இயேசுவை கொல்ல முயன்றவர்கள் இருந்தனர். அப்பொழுது தோமையார் கூறினார், நாமும் அவரோடு சென்று சாவோம் என்று. இது யோவான் 11:16 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு பயந்த மனிதனின் வார்த்தை அல்ல. இது கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருந்த சீடரின் வார்த்தை. சாத்தான் மத்தேயு 13:18 முதல் 23 வரை கூறியிருக்கிறபடி என்ன செய்வான் என்றால், நம் புரிதலை மறக்கடிக்கச் செய்வான். அதாவது பொதுவாக பார்த்தால் சாத்தான் என்ன செய்வான் என்றால், இறை வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் புரிந்து கொள்ள பார்க்கிறார்களோ அவர்களுடைய புரிதலை மறக்கடிக்கச் செய்வான். இப்படி மறக்கச் செய்ய அவன் ஒவ்வொரு விதமான சோதனைகள் கொடுப்பான். எப்படிப்பட்ட சோதனை என்றால், இடுக்கமான சூழ்நிலை, வேதனை உள்ள சூழ்நிலை போன்றவற்றை கொடுத்து இந்த புரிதலை மறந்து விடுவோமா என்று, அதாவது கடவுளை மறந்து விடுவோமா என்று சோதிப்பான். அப்பொழுதும் ஒருவர் மறக்கவில்லை என்றால் அந்த நபருக்கு உலகக் கவலை, செல்வ மாயை, வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றை காட்டி மீண்டும் மறக்கடிக்க முயற்சி செய்வான். அந்த சூழலில் ஒருவர் மறக்காமல் இருந்தால் அவர் நற்செய்தி அறிவிக்க தகுதியை அடைந்தவராக மாறிவிடுவார். அந்த தகுதியை அடைந்த பின் சாத்தான் என்ன சோதிப்பான் என்றால், அந்த நபரின் உயிரை பறிக்கும் சூழ்நிலையை உருவாக்கி சோதிப்பான். இந்த இடத்தில்தான் ஒரு நற்செய்தி அறிவிப்பாளர் என்ன செய்ய வேண்டுமென்றால், தன் உயிரை போனாலும் பரவாயில்லை, நான் கடவுளின் குடும்ப வளர்ச்சிக்காக பாடுபடுவேன், அதற்கு உறுதுணையாக இருப்பேன் என்ற முடிவை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் கடவுளை உண்மையிலேயே நேசிக்கிறார் என்று பொருள்படும். இந்த தனது முடிவை வெளிப்படுத்தத்தான் தோமையார் என்ன செய்கிறார் என்றால், யோவான் 11:16 படி நாமும் இயேசுவோடு சேர்ந்து சாவோம் என்று கூறுகிறார். எனவே அவர் மும்முறை இயேசுவை மறுதலித்த பேதுருவை விட அதிகமான துணிச்சல் உள்ள அப்போஸ்தலராக இருந்தார் என்றும் பார்க்கிறோம். இறுதி இரவினவின் போது இயேசு கூறுகிறார், நான் போகும் வழியை நீங்கள் அறிவீர்கள் என்று. அப்பொழுது தோமையார் கேட்டார், ஆண்டவரே, நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று. அதற்கு இயேசு உலகிற்கு மறக்க முடியாத பதிலை அளித்தார். நானே வழியும் உண்மையும் வாழ்வும் ஆவேன் என்று. இது யோவான் 14:6 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தோமையாரின் கேள்வி உலகிற்கு இந்த மகத்தான வெளிப்பாட்டை கொடுத்தது. இயேசு நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு என்று யோவான் 14:6 கூறுவதை பார்க்கிறோம். அது எப்படி என்றால், இயேசு நமக்கு கொண்டு வந்த செய்திதான் உண்மையான செய்தி. அதாவது மனிதர்கள் எல்லாம் கடவுளாக மாற வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்தியை ஆண்டவர் இயேசு மண்ணுலகுக்கு கொண்டு வந்தார். இது The Catechism of the Catholic Church 146 and 2009
இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பு என்பது எப்படி ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்றால், சந்தான தத்தெடுப்பு முறையில், அதாவது ஃபீலியல் அடாப்ஷன், கடவுளின் குடும்பத்தில் சேர விரும்புகிறேன் என்பதை வெளிப்படுத்த கடவுளோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வதுதான் நாம் எல்லாம் கடவுளாக மாற வழியாகும். எனவே புதிய உடன்படிக்கையாக இருக்கும் நற்கருணை ஆண்டவரே மீட்பு பெறுவதற்கு வழியாக இருக்கிறார் என்பதால் அவரே வழியாக இருக்கிறார் என்று பொருள்படும். இந்த வழியில் சென்று யாரெல்லாம் சந்தான முறைப்படி தத்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் மட்டுமே உண்மையான வாழ்வை பெற்ற ஆன்மாக்கள் ஆவார்கள். இவர்கள்தான் தீர்ப்பு நாளுக்கு பிறகு நிலையாக வாழ்ந்து கொண்டே இருக்க முடியும். மற்றவர்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் தீர்ப்பு நாளோடு இறந்துவிடும். எனவே நற்கருணை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்வாகவும் இருக்கிறார். அதனால்தான் தோமையாரின் கேள்வி இந்த உலகத்திற்கு மகத்தான வெளிப்பாட்டை கொடுத்தது என்று சொல்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த போது தோமையார் அங்கு இல்லை. மற்ற சீடர்கள் கூறினார்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம். ஆனால் அவர் சொன்னார், அவரது காயங்களில் என் விரலை வைத்து பார்க்காமல் நான் நம்ப மாட்டேன் என்று. 8 நாட்களுக்கு பிறகு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீண்டும் தோன்றி தோமையாரிடம் கூறினார், உன் விரலை இங்கே வை. நம்பிக்கை இல்லாதவனாக இராதே, நம்பிக்கை உள்ளவனாக இரு. அப்பொழுது தோமையார் வரலாற்றின் மிக அழகான விசுவாச அறிக்கையை செய்தார், என் ஆண்டவரும் என் கடவுளும் என்று. இது யோவான் 20:28 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 448 இந்த விசுவாச அறிக்கையை இயேசுவின் தெய்வீகத்தை வெளிப்படுத்தும் மிக முக்கியமான அறிக்கைகளில் ஒன்றாக கருதுகிறது. அதாவது தோமையார் எதை நம்பவில்லை என்று எங்கு பார்க்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு இறந்ததும் அவர் பலமுறை சீடர்களுக்கு தோன்றிய பின் தோமையாரிடம் நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சீடர்கள் தோமையாரிடம் கூறுகிறார்கள். லூக்கா 24:31-32 அப்படி பலமுறை தோன்றிய பொழுது ஒவ்வொரு முறையும் அப்பம் பிட்டார் என்று பார்க்கிறோம். அது போன்று அப்பம் பிட்ட பின் அவர் எப்படி மறைந்தார் என்பதை பலர் பார்ப்பதில்லை. அதாவது அவர் அப்பம் பிட்டதும் அப்பமாக மறைந்து காட்டியதால் அந்த சீடர்களின் கண்கள் திறக்கப்பட்டன என்று உள்ளது. இதன் பொருள் என்னவென்றால் அவர்கள் அன்றாட திருப்பலியில் நடத்தும் மறைபொருளை கண்ணால் கண்டனர். அதாவது இயேசு விண்ணுலகில் இருந்து மண்ணுலகிற்கு வருகிறார், வந்து அப்பம் பிடப்பட்டதும் அதில் அப்பமாக மறைகிறார். இந்த அப்பத்தை புசித்ததும் தந்தையின் வலது பக்கத்திற்கு சென்று விடுகிறார் என்பதை கண்ணால் கண்டு புரிந்து கொண்டு மற்ற சீடர்களிடம் இதை கூறுகிறார். மற்ற சீடர்களும் அதற்கு அடுத்த நாள் இயேசுவோடு சேர்ந்து அப்பம் பிட்டு இந்த காட்சிகளை கண்டார்கள். அதைத்தான் தோமையாரிடம் சொல்லி ஆண்டவரை கண்டோம் என்று சொன்னார்கள். இது யோவான் 11:43-44 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நாம் யோசிக்க வேண்டும், தோமையாரால் எதை நம்ப முடியவில்லை என்று. தோமையாரால் எதை நம்ப முடியவில்லை என்றால் யோவான் 11:43 மற்றும் 44 குறிப்பிட்டுள்ளபடி இயேசுவால் ஒருவரை உயிர்த்தெழ வைக்க முடியும் என்பது தோமையாருக்கு தெரியும். அதனால் பிறரை உயிர்த்தெழ வைத்த இயேசு தன்னையே உயிர்த்தெழ வைத்துக் கொள்ள முடியும் என்பது தோமாவுக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் தெரியும். எனவே தோமைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடோ சந்தேகமும் வைக்க இடமில்லை. அப்படியென்றால் எது அவருக்கு நம்ப முடியாத செயலாக இருந்தது? முதல் நாள் புசிக்கப்படும் இயேசு
மீண்டும் மறுநாள் தோன்றுகிறார் என்பதுதான் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மறை உண்மையாக உள்ளது. அப்பொழுதுதான் இயேசு அவரிடம் தோன்றி தொட்டு பார்க்கச் சொல்லி எதை விளக்குகிறார் என்றால், வசீகரம் செய்யப்படும் நற்கருணை என்ற அப்பத்தில் தன் உடல் முழுவதும் ஆத்ம சரீரத்தோடு உள்ளது என்று சொல்லி விளக்குகிறார். ஆனால் அதை நம்பாதவர்கள் நிலை வாழ்வு கேட்காதவர்கள் ஆவார்கள் என்பதை தோமையாருக்கு நிரூபித்து காட்டத்தான் தன்னை தொட்டு பார்க்கச் சொல்கிறார் இயேசு. சந்தேகத்திலிருந்து விசுவாசம். தோமையாரின் சந்தேகம் பாவம் அல்ல. அவர் உண்மையை தேடினார். உண்மையை கண்டபோது தனது முழு வாழ்க்கையையும் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார். தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 156 கூறுவது போல, விசுவாசம் என்பது இறைவனின் அருளுக்கு மனிதன் தரும் சுதந்திரமான பதிலாகும். அதாவது சீராக்கில் 15:14 முதல் 17 வரை பார்த்தோமே என்றால், கடவுள் ஏன் நம்மையெல்லாம் இவ்வுலகில் படைத்திருக்கிறார் என்பதற்கான பதில் கிடைக்கும். அதாவது மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஒரு விருப்புரிமையை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் கடவுள். இதன்படி ஒருவர் சுதந்திரமாக முடிவு எடுக்க வேண்டும். இந்த முடிவை தான் எப்படி தெரியப்படுத்துகிறோம் என்றால், இயேசுவால் எல்லாம் முடியும். எனவே அவர் தன் உடலை அப்ப வடிவிலும் கொடுக்க முடியும் என்று நம்புகிறேன். இதை நம்புவதால் நான் மற்றொன்றையும் நம்புகிறேன். அதாவது இயேசு எல்லாம் வல்லவர் என்பது உண்மை என்பதால், அந்த எல்லாம் வல்ல சக்தியை வைத்து என்னையும் கடவுளாக மாற்ற முடியும் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நம்பினால்தான் நற்கருணையை புசிக்கிறார்கள். இதைத்தான் தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 156இல் விசுவாசம் என்பது இறைவனின் அருளுக்கு மனிதன் தரும் சுதந்திரமான பதிலாகும் என்று கூறப்படுகிறது. அதாவது நற்கருணையை புசிக்கும் போது நாம் வாழ்வை தேர்ந்தெடுக்கிறோம் என்று கடவுள் கேட்கும் கேள்விக்கு நாம் பதில் தருகிறோம். திருச்சபையின் தொன்மையான மரபின்படி தோமையார் கிழக்கு திசை நோக்கி பயணம் செய்து இந்தியா வந்தார். முதலில் மலபார் கடற்கரைக்கு வந்து நற்செய்தியை அறிவித்தார். பலரை திருமுழுக்கிற்கு ஆயத்தப்படுத்தினார். அதாவது இந்தியாவில் கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்து மனிதனும் கடவுளாக மாறலாம் என்ற உண்மையை அறியாதவர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கின்றார்கள். இது போன்ற மக்களுள் சிலர் நானும் கடவுளின் பிள்ளையாக மாறி கடவுளாக மாற விரும்புகிறேன் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு மேலும் ஆழமான புரிதலையும் நம்பிக்கையையும் கொடுத்து தயாரித்தால் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் நிறைவான புரிதலை பெற்று கடவுளின் குடும்பத்தில் சேருவதற்காக நான் என் உயிரையும் இழக்கத் தயார் என்ற நிலைப்பாட்டை எடுப்பார்கள். இந்த நிலைப்பாட்டை எடுத்த பின் திருமுழுக்கு கொடுத்தால்தான் அந்த சடங்கு என்பது கடவுளின் குடும்பத்தில் அந்த நபரை சேர்த்துவிட்ட சடங்காகும். இந்த நிலை இல்லாதவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து விட்டால் அது மத மாற்றமாகத்தான் இருக்குமே தவிர திருமுழுக்குக்காக கடவுளின் குடும்பத்தில் ஆள் சேர்க்கும் சடங்காக இருக்காது. எனவே மத மாற்றமாக இல்லாமல் மன மாற்றமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் செல்லும் இடங்களில் மக்களுக்கு மறைக்கல்வி கற்பித்து திருமுழுக்கிற்காக மக்களை தயாரித்தார். அடுத்து அவர் செய்த பணி என்பது திருச்சபைகளை நிறுவினார். அதாவது திருச்சபைகளை நிறுவுவது என்றால் என்ன என்று பார்ப்போம். பொதுவாக எல்லோரும் என்ன நினைப்பார்கள் என்றால், புதிய ஆலயங்களை கட்டுவதுதான் திருச்சபைகளை நிறுவுவது என்று பார்ப்பார்கள்.
ஆனால் இயேசு நிறுவச் சொன்ன திருச்சபைகள் என்பது ஆலயங்கள் கட்டும் பணி அல்ல. மாறாக சின்ன சின்ன குடும்பங்களை இயேசுவின் குடும்பம் என்ற பெயரில் வெவ்வேறு இடங்களில் உருவாக்கி, அந்த குடும்பத்துக்கு தலைவர் போன்று ஒருவருக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும். இந்த அதிகாரம் பெற்றவர்கள்தான் அருள் தந்தையர்கள் என்று தமிழிலும், ஃபாதர் என்று ஆங்கிலத்திலும் அழைக்கிறோம். ஏன் தந்தை என்று அழைக்கிறோம் என்றால், அவரே தந்தையாகிய கடவுளுடைய பிரதிநிதியாக அந்த சிறு குடும்பத்தில் செயல்படுகிறார். இந்த குடும்பத்தை தான் பங்கு என்றும் பங்கு மக்கள் என்றும் அழைக்கிறார்கள். எனவே இது ஒரு மதம் அல்ல, மாறாக இது கடவுளின் குடும்ப கூட்டமைப்பாகும். வேறு எந்த மதத்திலும் வேறு எந்த கடவுளும் இது போன்ற உரிமையை மக்களுக்கு கொடுத்ததில்லை. ஆண்டவர் இயேசு மட்டும்தான் இது போன்ற தன் குடும்பங்களை உலகெங்கும் நிறுவ தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். இந்த அதிகாரம் பெற்ற தோமையார்தான் இந்தியாவுக்கு வந்து பல இடங்களில் பங்கு என்று அழைக்கப்படும் தல திருச்சபைகளை உருவாக்கி, அவற்றின் கூட்டமைப்பு மறையை மாவட்டமாக அமைத்து, அந்த பங்கு தந்தைகளுக்கு எல்லாம் தந்தையாக ஆயர் தந்தைகளை நியமித்து திருச்சபையை வளர்த்தார். இதைத்தான் திருச்சபைகளை நிறுவினார் என்று கூறுகிறோம். இதற்காகத்தான் குருக்களையும் தலைவர்களையும் உருவாக்கினார். இந்தியாவில் கிறிஸ்தவத்தின் வேர்கள் திருத்தூதர் காலத்தைச் சேர்ந்தவை என்ற நம்பிக்கை இந்த மரபு முக்கியமான ஆதாரமாக உள்ளது. பின்னர் அவர் தமிழகம் வந்ததாக திருச்சபை மரபு கூறுகிறது. மக்களிடத்தில் இயேசுவின் அன்பை அறிவித்தார். அதாவது இயேசுவின் அன்பு என்பது எப்படிப்பட்டது என்றால், லூக்கா 17:10 படி, அடிமைகளாக இருக்கும் நம்மை எல்லாம் அடிமைகளாக பார்க்காமல் நம்மை அழைத்து அவரோடு சம பந்தியில் அமர வைக்க நம்மை எல்லாம் சந்தான தத்தெடுப்பு முறையில் தத்தெடுக்க விரும்புகிறார். இந்த அன்பு என்பது யாருமே செய்ய முடியாத அன்பு என்று திருவிவிலியத்தில் லூக்கா 17:7 சுட்டிக்காட்டுகிறார். எப்படி என்றால், மனித இனத்தில் யாராவது தன்னுடைய அடிமையை அழைத்து சமபந்தியில் அமரச் செய்வாரா? ஆனால் நான் அது போன்று செய்கிறவன் என்று கூறுவது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், உங்கள் அடிமை உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்பொழுது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த வாரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா என்று சொல்லி அவருடைய அன்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது திருவிவிலியம். அவரது மற்ற சேவைகளாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், அவர் ஏழைகளுக்கு சேவை செய்தார். பலரை கிறிஸ்துவிடம் அழைத்தார். அவரது போதனை காரணமாக எதிர்ப்புகளும் எழுந்தன. ஆனால் அவர் அஞ்சவில்லை. அதாவது தோமையார் என்ன போதித்தார் என்றால், மார்க்கு 7:7-9 வரை உள்ள கருத்துக்களை தான் இந்திய நாட்டில் போதித்து வந்தார். அது பின்வருமாறு கூறுகிறது: மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் என்று கூறுகிறது. இதன்படி பார்க்கும்போது இந்திய நாட்டில் உள்ள மதங்கள் எல்லாம் எதை போதித்து வந்தது என்றால், மனித சட்டத்தை கோட்பாடாக போதித்து வந்தன. அதை தர்மம் என்று அழைத்தன. அதுவே மனித மரபாக மாறியது. அதனால் இந்த மனித மரபை புறக்கணிப்பது என்பது அதர்மமாக பார்க்கப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் தோமையார் எப்படி நற்செய்தி அறிவிக்கிறார் என்றால்,
மனித மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணிக்கிறீர்கள் என்று போதித்தார். இதன் பொருள் என்னவென்றால், கடவுளின் குடும்பத்தில் சேர வேண்டும் என்பது தொடக்க நூல் 2:17 படி கடவுளுடைய கட்டளையாக இருக்கிறது. ஆனால் இந்திய மதத்தில் உள்ள எந்த மதத்திலும் கடவுளின் குடும்பத்தில் சேர வேண்டும் என்ற போதனை இல்லை. அதற்கு பதிலாக என்ன இருக்கிறது என்றால், அதாவது நல்லவர்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள் என்ற கேள்விக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், அது வேறு பிறவியில் செய்த அதர்மத்துக்கு கிடைக்கும் தண்டனை என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனையில் ஒன்றுதான் ஜாதி முறை. எனவே இந்த வசனத்துக்கு பொருள் எப்படி வருகிறது என்றால், மனித மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது அல்லவா? அதன் பொருளை தோமையார் எப்படி எடுத்து கூற வேண்டும் என்றால், மனித மரபை காக்கும் தெய்வங்கள்தான் இந்தியாவில் உள்ள மதங்களில் உள்ள தெய்வங்கள். எனவே இந்த மதங்களை எல்லாம் நிலைநாட்ட வெகு திறமையாக முன்ஜென்மம் பின்ஜென்மம் என்றெல்லாம் கூறி கடவுளின் குடும்ப வாழ்வு மக்களுக்கு கிடைக்கப்பெறாமல் செய்யக்கூடிய மதங்களாக அவை இருக்கின்றன என்று கூறுவார். அதனால் கடவுளின் கட்டளையான அவர் குடும்பத்தில் சேர வேண்டும் என்ற அவருடைய கட்டளையை இந்தியாவில் உள்ளவர்கள் புறக்கணிக்கும் நிலை வந்துள்ளது என்று அவர் இந்த வசனத்திற்கு விளக்கம் தந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட விளக்கங்களை எல்லாம் கேட்கும் பொழுது மனித மரபை நிலைநாட்ட துடிப்போர் அன்றும் இன்றும் என்ன செய்வார்கள் என்றால், பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். இது போன்று அவருக்கு எதிர்ப்பு வந்த போதும் தோமையார் அஞ்சவில்லை. சென்னையின் மயிலாப்பூர் பகுதியில் உள்ள சிறிய மலையில் அவர் ஈட்டியால் குத்தி கொல்லப்பட்டதாக கிறிஸ்தவ மரபு சாட்சியம் அளிக்கிறது. தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 2473 கூறுகிறது, வீர சாட்சி என்பது விசுவாசத்திற்கு அளிக்கப்படும் உயர்ந்த சாட்சி. அதாவது சாத்தான் பொதுவாக என்ன செய்வான் என்றால், மனிதர்களுக்கு கடவுளிடம் அன்பு இல்லை என்று காட்ட, அவர்கள் நற்செய்தியை புரிந்து கொள்வதை தடுக்க முதலில் மறதியை கொடுப்பான். அதை மறக்காமல் புரிந்து கொள்பவர்களுக்கு மேலும் இன்னலோ வேதனையோ கொடுத்து மறக்கடிக்க பார்ப்பான். அப்படியும் மறக்காமல் புரிதல் உள்ளவர்களை உலக கவலை, செல்வ மாயை, வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றை தருவான். அந்த சூழ்நிலையிலும் புரிதலை மறக்காதவர்கள், அதாவது கடவுளின் குடும்பத்தில் மனிதர்களை சேர்த்து அவர்களையும் கடவுளாக மாற்றுவதற்காகத்தான் தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 460 அதன்படி கடவுள் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறார் என்ற புரிதலை மறக்காதவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த செய்தியை பிறருக்கு அறிவிப்பார்கள். இவர்கள்தான் நற்செய்தி அறிவிப்பவர்கள் ஆவார்கள். இப்படிப்பட்ட நற்செய்தி அறிவிப்பாளராகத்தான் புனித தேவ சகாயம் வாழ்ந்தார். இந்த சூழ்நிலையில்தான், அதாவது இவர்கள் நல்ல நிலமாக இருந்து மத்தேயு 13:23 படி கனி கொடுக்கும் சூழ்நிலையில்தான் சாத்தான் என்ன செய்வான் என்றால், அடுத்த கட்ட சோதனையாக அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுத்து அந்த சூழ்நிலையிலும் கடவுளை நேசிக்கிறார்களா என்று சோதிப்பான் சாத்தான். புனித தோமையார் தனது இரத்தத்தால் இந்திய மண்ணை புனிதப்படுத்தினார். தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 857-860 கற்பிப்பது போல், திருச்சபை திரு தூதர்களின் அடித்தளத்தின் மீது கட்டப்பட்டுள்ளது. இன்று நாம் கொண்டாடும் திருப்பலி, திருவருட்சாதனங்கள், ஆயர் மரபு இவை அனைத்தும் திருத்தூதர்களிடமிருந்து வந்த திருத்தூதர் மரபின் தொடர்ச்சியாகும். அதனால் புனித தோமையார் ஒரு வரலாற்று நபர் மட்டுமல்ல, நம் விசுவாசத்தின் தந்தை. புனித தோமையாரே, இந்தியாவின் திருத்தூதரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.